கடலூரில் பெய்து வரும் மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் தெருவோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், எவ்வளவு கடைகள் இருக்கு? இப்போ மழையின் காரணமாக எவ்வளவு இழப்புகளை சந்திச்சிருக்கிறாங்க? கடலூர் மாவட்டம் முழுவதும் இன்று காலை முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடலூர் பகுதியில், அது குறிப்பாக வங்கக்கடலை ஒட்டியுள்ள நகரமான கடலூர் மற்றும் சிதம்பரம் பகுதியில் அதிக மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக இன்று தீபாவளி முன்னிட்டு அமாவாசை நோன்புகள் எடுக்கப்படும். அந்த நோன்பு விற்பனைக்காக தெருவோர கடைகள் அதிகமாக வைக்கப்படும். அவர்கள் அனைவருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்து கொள்ளும் இந்த காட்சி என்பது கடலூர் மஞ்சக்குப்பம் பகுதி. மஞ்சக்குப்பம் பகுதியில் அதிகமான தெருவோர கடைகள் இருக்கும். அந்த பகுதி முழுவதும் கனமழையின் காரணமாக வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் இதனால் பாதிக்கப்பட்டது. இந்த நோன்புக்காக பொருள் வாங்க வருவதற்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் மழை அதிகமாக இருக்கும் காரணத்தினால் நகரம் முழுவதும் இருள் சூழ்ந்த பகுதியாகத்தான் இருந்தது. எனவே வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியப்பட்டு விட்டபடிதான் வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் கனமழையின் காரணமாக அனைத்து துறையும் தற்போது தயார் நிலையில் வைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த வடகிழக்கு பருவமழையில் எந்த விதமான உயிர் சேதங்கள் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏற்கனவே அரசு உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பாக கழுத்தூர் பகுதியில் இடி தாக்கி 4 பேர் உயிர்ந்தார்கள். இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதுமே கடலூர் மாவட்டத்தில் அந்த இடி மின்னல் தாக்கி 4 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி கடலூர் மாவட்டம் அந்த மழையின் காரணமாக முதலிலேயே உயிர் பலி வாங்கியிருக்கிறது. அதே சமயத்தில் இனி வரும் காலங்களில் இதுபோல் உயிர் பலி வாங்காத அளவுக்கு மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விதமான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக ஆறுகள் பக்கம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம், ஆறை கடக்கக்கூடாது. காரணம், தென்பெண்ணை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தற்போது தண்ணீர் அதிகமாக பெருக்கெடுத்து வருகிறது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. அதேபோல் கடலூர் மாநகராட்சி மற்றும் 6 நகராட்சிகள் இருக்கிறது. இந்த 6 நகராட்சி, கடலூர் மாநகராட்சி என அனைத்து பகுதிகளிலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கடலூர் மாவட்டத்திலும் மழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஸ்ரீதர்.